World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியும் இணைந்து வழங்கும் தேவதை எண்கள் மற்றும் பண ஈர்ப்பு வகுப்பு வருகிற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 5 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் சிறப்பம்சம்னா நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸை எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம், ஏஞ்சல் நம்பர்ஸை பயன்படுத்தி எப்படியெல்லாம் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும், மணி அட்ராக்ஷன் அதாவது பண ஈர்ப்பு அப்படிங்கிறதுக்கு பலவிதமான ஈர்ப்பு விதிகள், முத்திரைகள், மூலிகைகளை பற்றி அந்த வகுப்பில் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வகுப்பு மூலமாக நம்ம நிறைய பிரபஞ்ச ரகசியங்களை தெரிஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார உயர்வை சிறப்பாக பெற்றிட வேண்டி இந்த வகுப்பு நடத்தப்படுகிறது. எங்கள் பிரபஞ்ச குழுவின் சார்பாக அனைவரும் பங்கு கொண்டு பயன்பெறுங்கள். வகுப்பில் நடத்தவிருக்கும் பாடங்களை பற்றி சிறிய கருத்துக்கள். இப்பொழுது நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர்ஸ், தேவதை எண்கள். இப்போது தேவதை எண்கள் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம எங்கேயும் ஒரு ட்ராவல் பண்ணுவோம், ஒரு ஃபோன் நம்பர்ஸ் வரும், எங்கே போனாலும் இப்போ டிஜிட்டல் தான். நம்மளுக்கு பிறக்கும்போது ஒரு நம்பர் போடுவாங்க, குழந்தை வயிற்றில் உருவானோடனே ஒரு டாக்டர்கிட்ட போனோன்னா ஒரு கார்டு போட்டு ஒரு நம்பர் போட்டுருவாங்க. இறப்பு வரை எல்லாமே நம்பர்ஸ், டிஜிட்டல் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இப்போ நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ் ஏன் பயன்படுத்துகிறோம், இல்லை ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தக்கூடிய சிறப்பு விதிகள். ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலமாக சில விஷயங்கள் கிடைக்கும். அப்போ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒருத்தர்கிட்ட நம்ம போய் இன்டர்ப்ரேட் பண்ணி சொல்ல முடியாது. யாராவது கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு நினைப்போம், ஒரு அட்வைஸ் கேட்கலான்னு நினைப்போம். அப்போ நமக்கு சரியாக ஒரு ஆதரவு கிடைக்கல, ஒரு கரெக்டான ஒரு நபர் நம்மளுக்கு சொல்லித்தர முடியாத சூழ்நிலைகள் இருக்காங்க, ஒரு அட்வைஸ் கிடைக்கல. அப்படிங்கும்போது பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி, நீ செய்கிறது சரி, நீ போகிற பாதை சரி, நீ செய்ய நினைக்கிற காரியம் உனக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய எண்கள் அப்படிங்கிறத இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, இப்போ ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத எப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னா இந்த 111, 222, 333, 444, 555, 666, 777, 888, 999, 000 அப்படின்னு ட்ரிபிள் டிஜிட்டில் வரக்கூடிய நம்பர்ஸை ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது மூலமாக நிறையா நமக்கு பிரபஞ்சம் நிறையா செய்திகள் உணர்த்தப்படுது அப்படிங்கிறோம். ட்ரிபிள் டிஜிட் மட்டும்தானா அப்படின்னா கிடையாது, டபுள் டிஜிட்லேயும் நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸை எடுத்துக்கலாம். சில நேரத்தில் நம்ம பார்ப்போம், பொதுவாகவே இந்த கடிகாரத்தில் 1111, இப்போல்லாம் நம்ம செல்ஃபோனில் பார்ப்போம். அதேமாதிரி எங்கே போகும்போதும் அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடியது 1111 பார்ப்போம். அப்போ இந்த 1111 பார்த்தா அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைம் அப்படிங்கிறாங்க. நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, அதாவது பிரபஞ்சம் உணர்த்துது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைமாக நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த 111 அப்படின்னா நமக்கு பிரபஞ்சம் ஏதோ ஒரு உதவியை கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறக்கான அர்த்தம். 222 எந்த விஷயத்தை அல்லது ஏதோ ஒரு நபரை பற்றிய சிந்தனை, இல்லை நம்ம தேடக்கூடிய விஷயம், இல்லை பொருளாதாரத்தை தேடுறோம் அப்படின்னா அந்த 222ங்கிறது உணர்த்தக்கூடிய விஷயம். கம்யூனிகேஷன், அடுத்த முன்னேற்றம், நம்ம லைஃப்பில் ஒரு முயற்சி அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடியது 333. 333ங்கிறது அடுத்த ஸ்டெப், நம்மளோட லைஃப்பில் இன்னொரு ஸ்டெப் முன்னேற போகிறோன்னு சொல்லக்கூடியது 333. 444 நம்மளுடைய அனைத்து செல்வங்களும். அதே சமயம் அதில் ஒரு நெகட்டிவ், ஏதாவது ஒரு விஷயத்த கண்டினியூட்டியாக இருக்கும்போது அதில் ஏதோ ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னா, அடிக்கடி இந்த 444 பார்த்துட்ருக்கிறோம்னா ஒரு பிரேக் வரப்போகுது அப்படிங்கிறக்காக இந்த 444ஐ யூஸ் பண்ணுறாங்க. 555 பிரபஞ்ச சக்தி எண். பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய அனைத்து விதம், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நலன்களும் கிடைக்க, பிரபஞ்சத்தோட நம்ம இணைய, நமக்கு குலதெய்வ அருள், பொருளாதார உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த 555 உபயோகப்படுத்தலாம். 666 வேலை, பொருளாதார உயர்வு, ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தகாத உறவுகள்லாம் இருக்கிறவங்கள அவங்கள நெகட்டிவாக இருக்கிறவங்கள மைனஸ் பண்ணுறதுக்கு, தகாத உறவை பிரிக்கக்கூட சொல்லலாம். இந்த 666 உபயோகப்படுத்தலாம். 777 திருமணம் சார்ந்த விஷயங்கள், தொழில் கூட்டாளி, சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர், பிரபஞ்ச என்னன்னு இதையும் நம்ம சொல்லலாம். இதுக்கெல்லாம் இந்த 777 உபயோகப்படுத்தலாம். 888
இது வந்து பொதுவாகவே 8ஆம் நம்பர் அப்படின்னா எல்லாருமே நெகட்டிவாக பேசுவாங்க. ஆனால் அந்த 888 அப்படிங்கிறது வந்து நிறைய பாசிட்டிவ் இருக்குது. பொதுவாகவே வந்து சில பேரெல்லாம் வந்து 8888 அப்படிங்கிற நம்பரை கூட நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இந்த 888 அப்படிங்கிறது பொருளாதார உயர்வையும் தரும், நெகட்டிவ் இருக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. 999 பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்சத்தினுடைய அனைத்து சக்திகளும் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியத்தை பூரா உணர வைக்கக்கூடியது தான் இந்த 999. இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி 000 பார்த்திங்கன்னா பொருளாதாரம், அடுத்த நம்மளோட லைஃப்பில் அடுத்த ஃபுல்ஃபில்மெண்ட் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம வேணும், அடுத்த அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த 000 வந்து யூஸ் பண்ணும்போது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்லேயே வந்து ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த 1010, அதாவது 1010 உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கான ஒரு உறுதுணையான எண் அப்படின்னா 1010. நமக்கு தொழிலில் வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி நீங்கள் எழுதக்கூடிய எண் வந்து இந்த 1010 அப்படிங்கிற நம்பரை எழுதலாம். 1111 அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் பிரபஞ்ச எண்ணில் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய விஷயம். உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி கிடைக்கணும், உதவி கிடைக்கணும், உங்களோட எண்ணங்கள் நீங்கள் வந்து முன்னேறணும், உங்களை நிலைநாட்டணும் அப்படின்னா இந்த 1111 யூஸ் பண்ணலாம். 1221, அதாவது 1221 அப்படிங்கிறது 1221. எப்பவுமே ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம சொல்லும்போது சிங்கிள் டிஜிட்டாக தான் நம்ம சொல்லணும். இந்த 1221 வந்து பொருளாதார உயர்வு, உங்களுடைய பொருளாதார உயர்வுக்காக. 1234 அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வாழ்வியலில் முன்னேற்றம் ப்ளஸ் ஒரு தீர்க்கமான ஒரு நிரந்தர வருமானம், வாகன அபிவிருத்தி அப்படிங்கிறது தான் 1234 அப்படிங்கிற நம்பர்ஸ் குறிப்பிடக்கூடியது. இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம ரெகுலராக எழுதிட்டு வரும்போது நமக்கு ஒரு புதிய பாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறையா பிரபஞ்ச ஆசீர்வாதம், நம்மளுடைய கர்மா மைனஸ் ஆகி நமக்கு நிறைய விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த நம்பர்ஸை பயன்படுத்துகிறோம். சரி, ஓகே, இது பொதுவாக ஏஞ்சல் நம்பர்ஸ். ஆனால் உங்களுக்கு ஒரு பொருளாதார உயர்வு வேணும், திடீர் பணம் வேணும், பணம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது, ஆனால் எனக்கு வேணுங்கிற டைமில் பணம் வரல, கிடைச்ச நேரம், அதாவது கிடைக்கக்கூடிய நேரம் இல்லை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது, உடனடியாக பணம் தேவை அப்படின்னா எழுதக்கூடிய நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 897. யாருக்கெல்லாம் பண தேவை உடனடியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ உண்மையாக இருக்கணும். எப்போவுமே பிரபஞ்சத்திடம் நம்ம உண்மையாக இருக்கணும். அப்போது இந்த 897 வந்து நீங்கள் உங்களோட உள்ளங்கையில் 897 அப்படின்னு எழுதி க்ரீன் கலர் பெனில் ஒரு ரவுண்ட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பண தேவைகள் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு 24 ஹவர்ஸில் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். நீண்ட வருமானம் வேணும், எனக்கு எப்போவுமே டெய்லி ஒரு வருமானம் வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த 520 நம்மளோட கிளாஸஸ்லும் சரி, நிறைய வீடியோஸில் இதே ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் மணி அட்ராக்ஷனுக்காக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அதில் எல்லாமே சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த 520 அப்படிங்கிற நம்பர் மணிக்காக அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த 741 அப்படிங்கிற நம்பரும் இது ஃபுல்லாக மணி அட்ராக்ஷனுக்காக உள்ள எழுதக்கூடிய நம்பர்ஸ். ஓகே, அப்போது ஒரு பிரபஞ்ச ஆசீர்வாதம், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு, மணி, இதுக்கு மட்டும்தான் நமக்கு ஏஞ்சல் நம்பர்ஸா அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் தான். லைஃப்பில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அவரோட வாழ்நாள் ஃபுல்லாக உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸாக பயன்படுத்தலாம். எப்படி? இப்போ பொதுவாக ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, சிறு சிறு சண்டைகள் அவங்களுக்குள்ளே வருது, ஊடல் இல்லாத காதல் இல்லை இல்லையா? அப்போது ஒரு கணவன் மனைவி ஒரு இல்வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும். லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம், நீண்ட காலம் 20 வருடம் குடித்தனம் நடத்தக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே இப்போ சிறு சிறு விரிசல்கள் வரலாம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அட்ராக்ஷன் வரணும், ஒரு புரிதல் வரணும், லவ் அஃபெக்ஷன் வரணும் அப்படின்னா கணவன் யாரிடம் அஃபெக்ஷன் வேணுமோ, இது கணவன் மனைவிக்கு தான் அப்படின்னு இல்லை, எல்லா உறவுகளுக்குமே நம்ம எழுதலாம். ஒரு அம்மா பையன், ஒரு டீச்சர் நமக்கு புரிஞ்சுக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸு, எல்லாத்துக்குமே ஒரு அட்ராக்ஷன், ஒரு லவ் அஃபெக்ஷன் வேணும்னா எழுதக்கூடிய நம்பர் இது 3 8 5 6 7 9 4. 3 8 5 6 7 9 4 க்ரீன் கலர் பெனில் அல்லது பிங்க் கலர் பெனில் எழுதணும். டெய்லி குறைந்தது 54 தடவை எழுதணும். அப்போ இந்த மாதிரி எழுதும்போது யார் பேர், யார் உங்கள் மேலே, ஃபார் எக்ஸாம்பிள் ராமன் ஒருத்தர் இருக்கார்,
என்னோட கணவனாகிய ராமர் என் மீது எப்போவுமே காதலுடன் அன்போடும் பாசத்தோடும் இருக்க வேண்டும் அப்படின்னு மனைவி இந்த நம்பரை பிங்க் கலரில் எழுதுறது ரொம்ப விசேஷம். எப்போவுமே ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னாவே கிரகங்கள் என்ன சொல்லுவோம், சுக்ரனுக்குரிய கலர் அப்படிங்கிறது பிங்க்கு. பொதுவாகவே நம்ம கலர் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அதில் பிங்க் அப்படிங்கிறதுனால லவ், அஃபெக்ஷன், கேரிங் எல்லாத்துக்குமே பிங்க்கு. வெல்த் அப்படின்னா க்ரீன். மற்ற எல்லா விஷயம், இப்போ எஜுகேஷன், ஒரு வேலை, இந்த மாதிரி இடத்துல ப்ளூ. இதே நெகட்டிவ், ஒரு கேஸு, ஒரு பிரச்சனை, ஒரு நோயிலேருந்து நீங்கணும் அப்படின்னா ரெட் கலர் பென் உபயோகப்படுத்தலாம். அப்போது இங்கே நீங்கள் பிங்க் கலர் பென்னில் இந்த நம்பர் அஸ்ட்ரோ யுனிவர்சல் ஃபவுண்டேஷன், ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் ஒரு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பு, மாபெரும் தேவதை எண்கள் மற்றும் பணம் ஈர்க்கும் வகுப்பு, ஏஞ்சல் நம்பர் அண்ட் மணி அட்ராக்ஷன் கிளாஸ். வகுப்பு நடைபெறும் நாள் 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. வகுப்பு கட்டணம் ரூபாய் 2500 மட்டுமே. வகுப்பு ஆசிரியர் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் MA அஸ்ட்ரோ MA அவர்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: பணவரவு மற்றும் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் ஏஞ்சல் நம்பர்ஸ், தேவதை எண்கள், மனநலம், உடல் நலம், பணவரவு, தொழில் மற்றும் உத்தியோக யோகம் பெற உதவும் முத்திரைகள், பிரபஞ்ச விதிகள் சொல்லும் பண ஈர்ப்பு முறையின் அதிசூட்சமங்கள், பணவரவு பெருக செல்ல வேண்டிய ஆலயங்கள் மற்றும் சூட்சமங்கள், பொருளாதார உயர்வு தரும் நவரத்தினங்கள் மற்றும் உபரத்தினங்கள், பணத்தை ஈர்க்கும் மூலிகைகள், பணத்தை சேமிக்கும் முறை, பணவரவை அதிகரிக்கும் மலர் மருந்துகள், பணவரவு ஈர்க்கும் தாந்திரீக சின்னங்கள், சித்தர்கள் கூறிய அதிர்ஷ்ட மந்திரங்கள், தேவதை எண்களை பயன்படுத்தி தேவைகளை பூர்த்தி செய்தல், பணவசியம், ஜனவசியம், அதிர்ஷ்டம், நிரந்தர வேலை தரும் எண்களும் சூட்சமங்களும், தாரா வசியம் மந்திரங்களும் சூட்சமங்களும், பச்சை தாராவின் மகிமை, பணவசிய கலை, மணி அட்ராக்ஷன், மந்திரம், எந்திரம், தந்திரம் எவ்வாறு பயன்படுத்துவது, கோரைகளின் சிறப்புகள், கோரையை பயன்படுத்தி தனவசியம், ஜனவசியம், ஜெகவசியம் பெறுதல் எவ்வாறு, பஞ்சபூதங்களும் பணவசியமும் ஜெகவசியமும், மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ், வீண் விரயத்தை தடுக்கும் சுலபமான வழிமுறைகள், தனவரவு பெற 2, 6, 10, 11 பாவங்களை இயக்கும் சூட்சமங்கள், தனவரவிற்கான சூட்சம காலங்களை பயன்படுத்தும் முறைகள், நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், தனவரவு பெருக காலச்சக்கர பரிகாரங்கள், வாழ்வில் வெற்றி பெற செய்ய வேண்டிய சூட்சமங்கள் நிறைந்த தான தர்ம கர்ம பரிகாரங்கள், ஏன் செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், சூட்சமங்கள், தொழில் வளர்ச்சி பெற செல்ல வேண்டிய ஆலயங்கள் சூட்சமங்கள், உடல் நலம், மனவளம், பொருளாதார உயர்வு பெற செல்ல வேண்டிய ஆலயங்கள் மற்றும் செய்ய வேண்டிய சக்ராத்தியானம், அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சூட்சம ரகசிய பரிகாரங்கள் மற்றும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள், ஆயுள் ஆரோக்கியம், தொழில் வளம், உடல் நலம், மனவளம் பெற. வகுப்பு கட்டணத்தை செலுத்த ஜிபே நம்பர் 9568372234. எழுதும் போது கணவன் மனைவி அல்லது எந்த உறவாக இருந்தாலும் ஒரு அட்ராக்ஷன் வரும், உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும், லவ் அண்ட் அஃபெக்ஷன் வரும். நெக்ஸ்ட், சில பேர் வீட்டில் இருக்கிறவங்கள நல்லா கவனிப்பாங்க, குழந்தைங்கள நல்லா கவனிப்பாங்க, அக்கம் பக்கத்தில் நல்லா பேர் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா இருப்பாங்க. ஆனால் செல்ஃப் கேர் இருக்காது, செல்ஃப் லவ் இருக்காது. ஏனோ தோணுன்னு அவங்க லைஃப்பை கொண்டு போவாங்க. நான் என்ன இனி, எனக்கு 40 வயசு ஆச்சு, எனக்கு 30 வயசு ஆச்சு, 2 குழந்தை பிறந்துருச்சு, இனி என்ன எனக்கு அப்படிங்கிற. ஆனால் ஒவ்வொரு மனிதனுமே தன் மீது ஒரு லவ் இருக்கணும், தனக்குன்னு ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும், தனக்குன்னு ஒரு லைஃப் வாழணும். அப்போ நிரந்தரமாக நமக்குன்னு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன், லவ் அந்த கேர் வரணும் அப்படின்னா அதுக்கு எழுதக்கூடிய நம்பர் 396815. இதுவும் பிங்க் கலரில் எழுதணும். இதை டெய்லி 73 டைம்ஸ் எழுதணும். 73 டைம்ஸ் எழுதணும். 396815 செல்ஃப் லவ்.
நமக்கு நம்ம மேலே லவ். இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. எடை குறைப்பு இருக்குது, நம்மளோட அழகுக்கு இருக்குது. நம்மளுடைய நிறையா பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, ஹேர் ஃபால் ஆகுது, எனக்கு வந்து நிறையா ரன்னிங் நோஸ் இருக்குது, ஹெட்டேக் இருக்குது. ஸோ எல்லா விஷயத்துக்குமே நம்மக்கிட்ட ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் வரக்கூடிய வகுப்பில் கண்டிப்பாக அது எல்லாமே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நிறையா பேர் சின்ன குழந்தை கூட இன்றைக்கி சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன். அம்மா ஃபோனை பிடிங்கி வச்சிட்டாங்கன்னா உடனே பையன் சொல்லுவான், எனக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு அப்படிம்பா. டிப்ரெஷன்ற வேர்டை உபயோகப்படுத்தாத மனிதர்களே இப்போ இல்லைன்னு சொல்லலாம். இல்லை எனக்கு தூக்கம் வரல, டிப்ரெஷனாக இருக்குது, ட்ராவல்ஸ் பண்ணுற, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குது. சில பேர்த்துக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பாடி ஸ்ட்ரெஸ் ஆகும், டயர்டு இருக்கும். எப்போவுமே டயர்டாக இருக்கேன், எனக்கு வந்து ஒரு தூக்கம் இல்லை, சரியாக சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எப்போவுமே சாண்டிங் பண்ணுறது எழுதலாம். முக்கியமாக சாண்டிங் பண்ணணும். சாண்டிங் பண்ணக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 814253. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பெனில் எழுதணும், ஆர் பிங்க். இல்லை இது டிப்ரெஷன் ஆகி தூக்கம் வரல, எனக்கு வந்து இது மனம் நலம் சரியில்லை, எனக்கு வந்து அது சில பேர் சொல்லுவாங்க மனோநலம் சரியில்லாமல் அது டிப்ரெஷன் ஒரு வியாதி மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இதை ரெட் கலர் பெனில் எழுதணும். ரெட் கலரில் எழுதணும். அப்போ எவ்வளோ டைம்ஸ் எழுதணும் அப்படின்னா, இது டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 95 டைம்ஸ் எழுதணும். இந்த நம்பர் ஆல்வேஸ் டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு தூக்கம் வரல, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குது, என்னால் டைமுக்கு வேலை பார்க்க முடியல, இல்லை ஒரு ட்ராவலிங்கில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, பார்க்குறவங்ககிட்டையெல்லாம் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், எல்லாமே நமக்கு நாமளே நெகட்டிவ் ஃபீலாக இருக்கும் அப்படின்னு நினச்சா இந்த நம்பர் எழுதுங்க. திரும்ப சொல்கிறேன், 814253. இது வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர வைக்கும். அவங்கவுங்க பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பென்ஸ் கலர் இது பண்ணலாம், சாண்டிங் பண்ணலாம். டெய்லி காலையில் குளிக்கிறீங்க, எழுந்திரிச்சோன்னா குளிக்கிறோம். சில பேர் ஷவர் பாத் இருக்கும், சில பேர் பக்கெட்டில் குளிப்போம். எதுவாக இருந்தாலும் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கட்டை விரல அந்த தண்ணியில் விட்டுட்டு இந்த நம்பரை சொல்லி குளிச்சுட்டு வாங்க. ஒரு 4-5 டேஸ்லேயே உங்களுக்கு டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டு ஜாலியாக இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். பொருளாதாரம் எனக்கு வந்துகிட்டே இருக்கணும், பொருளாதாரத்தில் நான் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எப்போவுமே பிரபஞ்சம் கொடுக்கலன்னு நினைக்கக்கூடாது. நெகட்டிவ் தாட்ஸ் எப்போவுமே நம்மளை வளர விடாது. அப்போ பாசிட்டிவாக நம்ம சொல்லணுன்னாவே நீங்கள் எப்போ ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 2020 என்னடா 2020 மேட்ச் மாதிரி இருக்குதுன்னு நினைப்பாங்க. லைஃப் இஸ் அ மேட்ச், லைஃப் இஸ் அ சேலஞ்ச், மீட் இட். அதான் சொல்லுவோம், மேட்ச் தான். அந்த மேட்ச்சை நம்ம என்ன பண்ணணும், வின் பண்ணணும். ஸோ லைஃப்பில் வரக்கூடிய அந்த மேட்ச்சை நம்ம வின் பண்ணணும்னு நினச்சா ஆல்வேஸ் 2020 சேண்ட் பண்ணுங்கள். டைம் கிடைக்கும் போதெல்லாம் சேண்ட் பண்ணுங்கள், டைம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதுங்க. இதுவும் பிங்க் கலர், பிங்க் ஆர் க்ரீன் கலரில் எழுதலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடிக்கடி யாராவது ஒருத்தரோட கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது. எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து கம்யூனிகேஷன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆரம்ப காலத்தில் 80ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தினத்தந்தி பேப்பரை ஒரு வாரத்துக்கு ஒருக்கா பக்கத்து வீட்டில் வாங்கினா நம்ம போய் என்ன நியூஸ்ன்னு தெரிஞ்சுப்போம். ஒரு டிவி இருக்கும், அந்த காலத்தில் ஒனிடா டிவி வச்சு ஒரு ஒளிமொழியும் பார்ப்போம், செய்திகள் பார்ப்போம், முக்கிய பிரமுகர்களை பற்றி செய்திகள், ஒரு நியூஸ் போட்டது. ஆனால் இன்றைக்கி தூங்கி எழுந்துச்சுன்னு மொபைலில் அனைத்து விஷயமே வந்துடுது. மொபைல் இல்லாமல் நம்ம லைஃப் இல்லை. அப்போ மொபைல் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் தானே. சேட்டலைட் மூலமாக எல்லா விஷயம் நம்ம ரிசீவ் பண்ணுற மாதிரி தான் பிரபஞ்சத்துலேருந்து நம்ம எல்லா விஷயம் ரிசீவ் பண்ணுறோம். அப்போ மனிதர்களிடையே உருவாகக்கூடிய ஒவ்வொரு தொடர்புமே கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் தான். இப்போ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கும் இடைப்பட்ட செய்தியை பரிமாறிக்கொள்வது கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் வேணும்னாலுமே பணத்துக்கும் உங்களுக்கும் ஒரு பரிமாற்றம் ஏற்படணும். மனிதனோடு எப்படி நீங்கள் பரிமாற்றம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் தொழில், உங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மிஷினரிஸ், நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய ஒவ்வொரு விஷயமே. அப்போ இந்த கம்யூனிகேஷனில் சில பேர்த்துக்கு ட்ராபேக் வரும், பிரச்சனைகள் வரும். அப்போது ஒருத்தரோட கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் நான் சரியாக இருக்கணும் அல்லது அவர் என்னிடத்தில் சரியாக இருக்கணும். நாம் சரியாக இருக்கிறோம், யாருமே ஜென்டில்மேன். நம்ம என்ன சொல்லுவோம், நான் சரியாக இருக்கேன், அவங்க சரியில்லை, எல்லாருமே ஈஸியாக இன்னொருத்தர் மேலே பழைய தூக்கி போட்டுட்டு போயிடுவோம். அதானே. அப்போது ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இரு நபர்கள், 2 பொருள் இணைந்தால் தான் அது கம்யூனிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயம்.
அப்போது ஒருத்தர் சரியாக இருக்கார், இன்னொருத்தர் சரியில்லைன்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து எப்போவுமே ஈஸியாக எஸ்கேபிசம் இல்லையா நம்ம லைஃபு. இன்னொருத்தர் மேலே பழியை போட்டுட்டு போயிடுவோம், நம்ம சரியாக செஞ்சுருக்க மாட்டோம். இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு அஃபிஷியல் நிர்வாகம் நமக்கு சரியாக நடக்கணும், குடும்ப நிர்வாகம் சரியாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்து நிர்வகித்தல் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். லைஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த கம்யூனிகேஷன்றது ரொம்ப 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 முக்கியம், இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அப்போ இதுக்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய எண் 1 3 1 2 1 4 1 3 1 2 1 4. இந்த நம்பரை 54 டைம்ஸ் green or blue. ப்ளூ கலரில் எழுதலாம். 1 3 1 2 1 4. நல்ல கம்யூனிகேஷன் உங்களுக்கு வேணும், நல்ல நான் பிஸ்னஸில் வெல்த் ஆகணும், என்னோடய பார்ட்னர்ஸ் கூட நல்லா இருக்கணும், பிரபஞ்சத்தோடு நல்லா இருக்கணும், எனக்கு என்னோடய சப்போர்ட்டடாக இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தோடையும் நான் நல்லா கம்யூனிகேட் பண்ணி அவங்களும் என் கூட நல்லா கம்யூனிகேட் பண்ணணும்னா நீங்கள் இந்த நம்பர் எழுதணும். முக்கியமாக 2 நபர்களுக்குள்ளே சண்டை வருதுன்னா யார் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்குறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம போயிடணும், நம்ம மன்னிப்பு கேட்டுடணும். பிரச்சனை வந்தால் கூட சரண்டர் ஆகிடணும், சரண்டர் ஆனால் தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். அப்போ அவர் நம்ம கூட நல்லா கம்யூனிகேட் பண்ணோன்னா அவர் பேரை எழுதி நீங்கள் எழுதுங்க. இப்போ ராஜான்றவரை எனக்கு அடிக்கடி பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை ராஜான்றவருக்கும் எனக்கும் கம்யூனிகேஷன் எப்போவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா, ராஜான்ற நபரை எழுதி பேரை எழுதி இந்த நம்பரை எழுதி எதனால் பிரச்சனை வருதோ அது தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இதாகும். இது டெய்லி சேன் பண்ணலாம், எழுதவும் செய்யலாம். நெக்ஸ்ட், தொழிலில் வந்து நிறைய தடைகள் வரும். ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாத பிஸ்னஸே இன்றைக்கி கிடையாது. நம்ம எல்லாம் சரியாக இருப்போம், ஜிஎஸ்டின்னு ஏதாவது போட்டு பிரச்சனை பண்ணிடுவாங்க, இல்லை யூனியன் வச்சு தொழிலாளர்கள் நம்மளோட ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு டீ கடைனாலும் தொழில் தான், பூ கடைனாலும் தொழில் தான், பெரிய பிஸ்னஸ் தான். நம்ம எல்லாருமே வந்து பெரிய லெவல் பிஸ்னஸ் மேனாக இருக்கணுன்றது இல்லை, சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே. அப்போ நிறைய தொழிலில் தடை இருந்துகிட்டே இருக்குன்னா, இரவு தூங்கும்போது நீங்கள் அன்றாட ஃபஸ்ட்டு ஒரு டைரி மெயின்டைன் பண்ணணும். அதில் உங்களோட தொழிலுக்கான ஏற்ற இறக்கங்கள் எழுதிட்டு வரணும். தூங்குறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு அன்றாட நடந்த நிகழ்வுகளை அசை போட்டுட்டு அதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் தெரிஞ்சுட்டு என் தொழில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு சொல்லிவிட்டு இந்த நம்பரை சேன் பண்ணுங்கள், இல்லை எழுதுங்க 108 டைம்ஸ். 108 டைம்ஸு எழுதுங்க. ப்ளூ கலர் பென். ஃபோர் 2 4 2. இது வந்து தொழிலில் எந்த தடையும் இல்லாமல் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்பர்லேயே எல்லோரும் சொல்லக்கூடிய நம்பர் என்னென்னா 420னா ஃபோர்ஜரி, 420 ஈஸியாக சொல்லுவாங்க. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான், பிரச்சனை ஏதாவது ஒரு இதுனா அவன் கிடக்கிறான் 420 அப்படின்னு நார்மலாக சொல்லுவாங்க. ஆனால் 420 அப்படிங்கிறது நல்ல வெல்த்தை கொடுக்கக்கூடிய நம்பர் நம்ம ஏஞ்சலில். முக்கியமாக இது யார் பண்ணணும் அப்படின்னா, வாகன தொழில் செய்யக்கூடியவங்க இந்த 420 நம்பரை ரெகுலராக எழுதிட்டு வரணும். 108 டைம்ஸ் எழுதலாம், சேன் பண்ணலாம். 420 அப்படின்னா அஸ்ட்ராலஜிக்கலாக பார்த்திங்கன்னா 4 அப்படிங்கிறது நிரந்தர வருமானம், வீடு வண்டி வாகனம்னு சொல்லலாம். 2ங்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ 420 அப்படின்னு எழுதும்போது எப்போவுமே நமக்கு வருமானம் வரும், நம்மளுடைய தொழில் நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இது எல்லாமே சொல்லிட்டோம், இந்த மாதிரி நம்பர்ஸ். அப்போது இந்த நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா எளிதில் நமக்கு சக்ஸஸ் ஆகணும்னா முக்கியமாக நம்மளோட உடலில் இருக்க 7 ஆதாரங்கள்னு சொல்லக்கூடிய சக்கரம் நல்லா இருக்கணும். எப்போவுமே நம்பர்ஸ் எழுதும்போதும் சரி, நம்ம சாண்டிங் பண்ணும்போதும் சரி, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு நம்ம நேராக முதுகுத்தண்டவடத்தை நேராக வச்சு பண்ணலாம். இல்லை அப்படிங்கும்போது மூலாதாரம்னு சொல்லக்கூடிய ரூட் சக்கரான்னு சொல்லக்கூடிய ஆக்டிவேட் பண்ணி இந்த லம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூலாதாரத்தை இயக்கக்கூடிய மந்திரம். இதை வந்து டெய்லி ஒரு 21 டைம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்பர்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே இந்த மூலாதாரம் இயங்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வேணும்னு சொல்கிறவங்க குபேர முத்திரையை பயன்படுத்தணும். நம்ம வகுப்பில் குபேர முத்திரை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் அட்ராக்ஷன், இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன், கேரு, டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சின் முத்திரையை பயன்படுத்தணும்.
இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நம்பர்ஸை சாண்டிங் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கடன். கடன் நிறையா பேர் கடன் வாங்கியிருப்போம், அது வேறு விஷயம். கடன் தீர்க்கறதுக்கு நிறையா நம்பர்ஸ் இருக்குது, நம்ம வகுப்பில் சொல்லுவோம். கடன் எதிர்பாராமல் பணம் கொடுத்து ஏமாந்துருவாங்க. சீட்டு போட்டு ஏமாறுவாங்க, ஃபைனான்ஸில் கட்டி ஏமாந்துருப்பாங்க, இல்லை ஒரு பக்கத்து வீட்டில் கேட்குறாங்க நகை இரவல் தந்து ஏமாந்துருப்பாங்க, பணம் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. 10,000 5,000லேருந்து 50 லட்சம் 1 கோடி வரைக்கும் ஏமாந்தது இருக்கும். வரக்கூடிய சோர்ஸ் நம்ம யாருக்கு கொடுத்தோமோ அந்த நம்பருக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு சோர்ஸ் இருக்குதுன்னு நினச்சா அவங்க பேரை எழுதி இந்த நம்பரை எழுதி என்ன தொகையோ அந்த தொகையை எழுதி விரைவில் வர வேண்டும்னு நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றப்பட்ட பணம் திரும்பி வரும். அதுக்கு 858 நம்பர். ஓகே, சரி, எல்லா விஷயம் இருக்குது. இப்போ நிறையா குழந்தைங்க படிக்கிறாங்க, எஜுகேஷனுக்குன்னு நம்ம இது பண்ணோம். எல்லாமே நம்ம வந்து தொழில் சார்ந்த விஷயமே பேசணும். குழந்தைகள் படிக்கணும், எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணணும், ஒரு வேலை இன்டர்வியூக்கு போகிறாங்க, இன்டர்வியூவில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் இல்லையா? எல்லாம் பண்ணியிருப்பாங்க, அங்கே போனோடனே எக்ஸாம் ஹாலுக்கு முன்னால் போகிறக்குள்ளே ஃப்ரெண்டு ஏதாவது சொல்லிட்டா சில பேர் மறந்துடுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. ஸோ அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர எப்போவுமே நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு எழுதக்கூடிய நம்பர் 87467894. 87467894. இந்த நம்பர் வந்து நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக இது எழுதலாம், இல்லை சொல்லலாம். ஒரு ட்ராவலிங்கில் இருக்கீங்க அப்போ கூட நீங்கள் இந்த நம்பரை வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒருத்தர் ஒரு ஹையர் ஆஃபீஸரை மீட் பண்ண போகிறோம், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், இல்லை ஒரு எக்ஸாம் எழுதுகிறோன்னா நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் எப்பேற்பட்ட போர்ஷனாக இருந்தாலும் அது வந்து நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் 0 ஆகும், மைனஸ் ஆகும் கண்டிப்பாக. அப்போது ஒரு கான்ஃபிடென்ட் வர்றதுக்காக அப்போது இந்த நம்பரை சேன் பண்ணிட்டு வர நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அதே மாதிரி கடவுள், நமக்கு பிடிச்ச கடவுள் இருப்பாங்க, சில அதிர்ஷ்ட தெய்வங்கள் இருக்கும். அப்போ இந்த கடவுளுக்கும் சில நம்பர்ஸ் இருக்குது. நமக்கு இப்போ நான் இப்போ வந்து உச்சிஷ்ட கணபதி இருக்குது, கணபதியை நான் வந்து ஒரு தெய்வமாக இஷ்ட தெய்வமாக வணங்குறேன் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை மகாலட்சுமி இஷ்ட தெய்வமாக வணங்குறேன், ஒரு பைரவரை வணங்குறேன், ஒரு முருகனை வணங்குறேன். அப்படிங்கும்போது நம்ம இஷ்ட தெய்வத்தை நம்ம கண் முன்னாலேயே காட்சி தரக்கூடியதுக்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க நிறையா பேர். அப்போ நம்மளோட இஷ்ட தெய்வ மந்திரம், இஷ்ட தெய்வ எந்திரம், இஷ்ட தெய்வ ஸ்லோகம், இஷ்ட தெய்வ காயத்ரி, இப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி இஷ்ட தெய்வங்களுக்கு எண்கள் இருக்குது. அந்த எண் தான் இப்போ கணபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் 46429 அப்படிங்கிறது வந்து கணபதியுடைய நம்பர். இந்த மாதிரி லக்ஷ்மிக்கு இருக்குது, குபேரனுக்கு இருக்குது, முருகனுக்கு இருக்குது. நம்ம ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது. நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நம்ம இந்த நம்பரை சொல்லி நம்ம வழிபடும்போது நமக்கு நவகோள்களாகட்டும் பிரபஞ்சம் எதனாலும் வரக்கூடிய நெகட்டிவும் மைனஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் இது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து விஷயங்களுக்கும் ஏஞ்சல் நம்பர்ஸை நம்ம பயன்படுத்தலாம். ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க ஒரு பொருளாதாரம் தான் அப்படின்னு. ஆனால் எஜுகேஷனுக்கு எடுத்துக்கலாம், லவ் அண்ட் அஃபெக்ஷன் எடுத்துக்கலாம், திருமணம் ஆகலைனாலும் நம்பர் இருக்குது, குழந்தை பேருக்கும் நம்பர் இருக்குது, உடல் நலத்துக்கும் நம்பர் இருக்குது. ஸோ அனைத்துமே நம்ம நம்பர்ஸ் மூலமாக வெற்றி அடையலாம். தேவதை எண்கள் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி எல்லா வித நலமும் வளமும் நம்ம பெறலாம். கண்டிப்பாக எல்லோரும் இந்த வகுப்பில் பங்கு கொண்டு பயன்பெறுங்க. இந்த வகுப்பு வந்து வருகிற பிப்ரவரி மாதம் 9 பாருங்கள், இந்த டேட்டில் தான் வகுப்பு நடக்குது. நம்ம ஜோதிட பிரபஞ்சக்குழு அறக்கட்டளையும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியும் சேர்ந்து இந்த வகுப்பை எடுக்கிறாங்க. நான் தான் வகுப்பு ஆசிரியர், என் பேர் தனபாகியம். மறக்காமல் இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க. ஆன்லைன் வகுப்பு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும், அதை பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அஸ்ட்ரோ யுனிவர்சல் ஃபவுண்டேஷன், ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் ஒரு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பு, மாபெரும் தேவதை எண்கள் மற்றும் பணம் ஈர்க்கும் வகுப்பு, ஏஞ்சல் நம்பர் அண்ட் மணி அட்ராக்ஷன் கிளாஸ். வகுப்பு நடைபெறும் நாள் 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. வகுப்பு கட்டணம் ரூபாய் 2500 மட்டுமே. வகுப்பு ஆசிரியர் ஜோதிட கலைவாணி
திருமதி தனபாக்கியம் MA அஸ்ட்ரோ MA அவர்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: பணவரவு மற்றும் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் ஏஞ்சல் நம்பர்ஸ், தேவதை எண்கள். மனநலம், உடல் நலம், பணவரவு, தொழில் மற்றும் உத்தியோக யோகம் பெற உதவும் முத்திரைகள். பிரபஞ்ச விதிகள் சொல்லும் பண ஈர்ப்பு முறையின் அதிசூட்சமங்கள். பணவரவு பெருக செல்ல வேண்டிய ஆலயங்கள் மற்றும் சூட்சமங்கள். பொருளாதார உயர்வு தரும் நவரத்தினங்கள் மற்றும் உபரத்தினங்கள். பணத்தை ஈர்க்கும் மூலிகைகள். பணத்தை சேமிக்கும் முறை. பணவரவை அதிகரிக்கும் மலர் மருந்துகள். பணவரவு ஈர்க்கும் தாந்திரீக சின்னங்கள். சித்தர்கள் கூறிய அதிர்ஷ்ட மந்திரங்கள். தேவதை எண்களை பயன்படுத்தி தேவைகளை பூர்த்தி செய்தல். பணவசியம், ஜனவசியம், அதிர்ஷ்டம், நிரந்தர வேலை தரும் எண்களும் சூட்சமங்களும். தாரா வசியம் மந்திரங்களும் சூட்சமங்களும். பச்சை தாராவின் மகிமை. பணவசிய கலை, மணி அட்ராக்ஷன். மந்திரம், எந்திரம், தந்திரம் எவ்வாறு பயன்படுத்துவது? ஹோரைகளின் சிறப்புகள். ஹோரையை பயன்படுத்தி தனவசியம், ஜனவசியம், ஜெகவசியம் பெறுதல் எவ்வாறு? பஞ்சபூதங்களும் பணவசியமும் ஜெகவசியமும். மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ். வீண் விரயத்தை தடுக்கும் சுலபமான வழிமுறைகள். தனவரவு பெற 2, 6, 10, 11 பாவங்களை இயக்கும் சூட்சமங்கள். தனவரவிற்கான சூட்சம காலங்களை பயன்படுத்தும் முறைகள். நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். தனவரவு பெருக காலச்சக்கர பரிகாரங்கள். வாழ்வில் வெற்றி பெற செய்ய வேண்டிய சூட்சமங்கள் நிறைந்த தான தர்ம கர்ம பரிகாரங்கள். ஏன் செய்ய வேண்டும்? எப்போது செய்ய வேண்டும்? சூட்சமங்கள். தொழில் வளர்ச்சி பெற செல்ல வேண்டிய ஆலயங்கள், சூட்சமங்கள். உடல் நலம், மனவளம், பொருளாதார உயர்வு பெற செல்ல வேண்டிய ஆலயங்கள் மற்றும் செய்ய வேண்டிய சக்ராத்தியானம். அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சூட்சம ரகசிய பரிகாரங்கள் மற்றும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஆயுள் ஆரோக்கியம், தொழில் வளம், உடல் நலம், மனவளம் பெற. வகுப்பு கட்டணத்தை செலுத்த ஜிபே நம்பர் 9566837234.